ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் ஃபேஷனில் என் சமையலறை பகுதி. இந்த வீடியோவில் எங்கள் ஊர் பாரம்பரிய உணவான மட்டன் தக்கடி எப்படி பண்ணணுன்னு தான் பார்க்க போகிறோம். இது எங்கள் அம்மாவோட ரெசிபியும் கூட. எங்கள் அம்மா இந்த ரெசிபி செஞ்சாங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தக்கடி செய்யும்போது சில விஷயங்கள் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், சில விஷயங்கள் இப்படி பண்ணாதீங்க நல்லா வராது அப்படின்னு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் தக்கடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரை அடுப்பில் வச்சு கேஸை ஆன் பண்ணிக்கோங்க. குக்கர் நல்லா சூடான பிறகு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. ஆயில் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 4 ஸ்பூன் அளவு இருக்கும். ஆயில் நல்லா சூடாகட்டும். இந்த கேப்பில் நம்ம தக்கடி கொழுக்கட்டை பிசைகிறதுக்கு, மாவு பிசைகிறதுக்கு இன்னொரு அடுப்பில் தண்ணியை வச்சு சூடு பண்ணிக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்மளோட எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் நம்ம 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் எப்போவுமே குக்கருக்கு இந்த மாதிரி வுட்டில் உள்ள கரண்டி தான் யூஸ் பண்ணுவேன். இதில் யூஸ் பண்ணும்போது நம்மளோட குக்கர் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்ப கிராச் விழாது. இப்போது 2 பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் வதங்கின பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். இந்தளவு வதங்கின பிறகு இந்த மாதிரி பட்டை கிராம்பு பொடி, அதாவது ஒரு 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்தா எவ்வளோ தூள் இருக்குமோ அந்தளவுக்கு பட்டை கிராம்பு தூள் சேர்த்துக்கோங்க. நான் எப்போவுமே பட்டை கிராம்பு ஏலக்காவெல்லாம் சம அளவு எடுத்து தூள் பண்ணி வச்சுக்கிடுவேன். அப்போ தான் அவசரத்துக்கு யூஸ் பண்ண வசதியாக இருக்கும். இதில் நான் 1/4 கிலோ அளவுக்கு இந்த மாதிரி எலும்பு கறியாக உள்ள பீஸாக வாங்கி வச்சுருக்கேன். இதே மாதிரி எலும்பு கறி வாங்கினீங்கன்னா அது தக்கடிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகப்படுத்தும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து மட்டனையும் அந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. மட்டன் இந்தளவு வதங்கின பிறகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நம்ம மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவில் நல்லா வதங்கின பிறகு நம்ம இப்போது கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட நம்மளோட கறி வந்து மட்டன் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் அடிக்க விட்டுடலாம். ஓகே, இப்போது மட்டன் ஒரு சைடு வேகட்டும். இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த கப்புக்கு 2 கப் அளவுக்கு இடியாப்ப மாவு, அதாவது வறுத்த பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைய ஆரம்பிக்கலாம். தண்ணியை ஃபஸ்ட்டே ரொம்ப சேர்த்துடக்கூடாது, அப்போ மாவு வந்து பிசு பிசுன்னு ஆயிரும், கொழுக்கட்டை பிடிக்க வராது. ஆல்ரெடி இடியாப்ப மாவு எப்படி பிசையணுன்னு நான் இடியாப்பம் செய்கிற வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, மாவை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. மாவு வந்து இப்படி கையில் ஒட்டாமல் கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வரும்போது தண்ணி ஊற்றுறத ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து குக்கர் விசில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இது ஒரு 5-6 விசில் அடிக்கட்டும். இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவை பிசைஞ்சு கொழுக்கட்டை போட ஆரம்பிக்கலாம். பாருங்கள், தண்ணி தொட்டு மாவை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா மாவு வந்து சூடாக இருக்கும்ல. ஸோ தண்ணி தொட்டு இந்த மாதிரி உருண்டையாக எடுத்துக்கோங்க. இதை நம்ம சின்ன சின்ன கொழுக்கட்டைகளாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிடணும். ரொம்ப பெரிய சைஸில் போட்டுறக்கூடாது, அப்போ கொழுக்கட்டையில் வந்து மசாலா இறங்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸ்லேயே கொழுக்கட்டையை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த சைஸ் போதும், இதுக்கு பெருசாக போட்டுறாதீங்க. இப்போ குக்கர் வந்து ஒரு 5-6 விசில் அடிச்சிருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் உள்ள கேஸ்லாம் ரிலீஃப் ஆகட்டும். இந்த கேப்பில் நம்ம இந்த எல்லா மாவையுமே இந்த மாதிரி கொழுக்கட்டையாக தட்டி எடுத்துக்கலாம்.
ஓகே. இப்போ நான் எல்லா மாவையுமே இந்த மாரி சின்ன சின்ன கொழுக்கட்டைகளா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேஸ் எல்லாம் போயிருச்சு. பாருங்க நம்மளோட மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போது தக்கடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அடி கனமான பாத்திரமா உள்ள வட்டச்சட்டியாக எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் நம்ம வெந்த கறியை சேர்த்துக்கலாம். அந்த குக்கர்லேயும் மசாலா ஒட்டியிருக்கும்ல, ஸோ அதுலேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கோங்க. மேலும் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ அது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போது ஒரு கிண்டி விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம். அப்புறம் கொழுக்கட்டையில மாவுலையும் உப்பு சேர்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம தண்ணி சேர்த்ததுனால கொஞ்சம் உப்பு குறைஞ்சிருக்கும். ஸோ தண்ணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம கொழுக்கட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல கொழுக்கட்டை, இதை ஒரு 4 பார்ட்டாக பிரித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டை சேர்த்து க்ளோஸ் பண்ணிடுங்க பாத்திரத்தை. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிருக்கும். ஒரு கலர் கிளறிட்டு திரும்பியும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கொழுக்கட்டை வந்து ஒரு 50% வெந்திருக்கும். இப்போ 2வது பார்ட்டை சேர்த்துக்கோங்க. 2வது பார்ட்டை சேர்த்துட்டு உடனே கிண்டிடக்கூடாது. தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சூடு தண்ணி ஊற்றிக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, சூடு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ திருப்பி க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கும். இப்போ நம்ம அடுத்து 3வது பார்ட்டையும் சேர்த்துக்கலாம். நான் ஏன் மொத்தமாக ஒரே நேரத்தில் எல்லா கொழுக்கட்டையும் சேர்க்கக்கூடாது சொல்கிறேன்னா, எல்லாம் நம்ம ஒரே நேரத்தில் போடும்போது கொழுக்கட்டைலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி அகைன் கொழுக்கட்டை திரும்பியும் மாவாகவே மாறிடும். ஸோ நம்ம ஒரே நேரத்தில் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டாக தான் சேர்க்கணும். எல்லா கொழுக்கட்டைகளையும் சேர்த்து வெந்த பிறகு ஒரு 3 சில் அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அடியில் லைட்டாக ஒட்டியிருந்தா கூட நல்லா எல்லாத்தையும் எடுத்து விட்டு நல்லா ஒன்று போல் கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அந்த தேங்காயோட வாசம் வந்து போகணும். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள் பபிள்ஸாக வந்து நல்லா கொதிச்சிருச்சு. தேங்காயோட ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்மளோட தக்கடி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த மாதிரி தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அதுக்காண்டி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த அளவில் இருக்கணும். இதை வந்து நம்ம ஆறின பிறகு பார்த்திங்கன்னா இதோட கொஞ்சம் கட்டி ஆயிரும். நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது ஆறின பிறகு எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஆறின பிறகு அதாவது ரொம்ப ஆறி இருக்காது. நம்ம சாப்பிட்ற அளவுக்கு சூடு இருக்கும். இந்த பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்னு. கொஞ்சம் நல்லா கட்டியாயிருச்சு. நம்ம கொழுக்கட்டையில் வந்து நம்ம அந்த மசாலா, உப்பு, உரப்பு எல்லாமே இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப தூண்டுதலாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.